உடைய பரிசுத்த நாமத்திற்காக உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உடைய பாதத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்க வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்பல் உண்டாகும். வியாதிகள் குணமாகட்டும். வசனங்களை ஆண்டவரை போதிக்கும் போதே வியாதிகள் குணமாகட்டும். பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தரித்திர வாழ்க்கை நீங்கி போகும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா. யாராவது உள்ளது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு இருந்த கேமராவெல்லாம் நாசமா போயிட்டு இது ஏதோ கடையில வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேமரா அதை ரிப்பேர் பண்ணிருக்கலாம். சரி, அதை ரிப்பேர் பண்ணி விட்டு வச்சிருக்கோம். நல்ல ஜோம் பண்ணிவிடு. அதே போய்யா காரணம் என்னன்னா என்னவே எனக்கு இப்போ ஆர்வம் எடுத்து போச்சு. சரி இருக்கட்டும். ஒரு அறிவிப்பு, திருமண அறிவிப்பு அப்படிதானே. நம்ம ரெண்டு பேரும் நம்ம சர்ச்சை சார்ந்தவங்க தான். மூணு வாரம் காலையில அறிவிப்பு கொடுக்கிறோம். ஆலயம் காலையில எப்படியோ ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா இந்த அறிவிப்பு கொடுக்குற அன்னைக்கு வந்து இருப்பாங்க அப்படிதானே. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அபிஷேக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, இருக்கிறாளா? நான் யாருக்கு மூஞ்சியை பார்க்க. சரி, இந்த திருமண அழைப்பு முதல்ல நம்முடைய சீதப்பா திரு பி நல்லதம்பி ஜான்சன், திருமதி என் மேகலா மேரி ஆகியோரின் புதல்வியுமான செல்வி என் அபிசா அவர்களுக்கும், பட்டகசாலிகளை திரு நாராயணன், திருமதி ராஜேஸ்வரி ஆகியோரின் புதல்வனுமான செல்வன் என் ஸ்ரீ குமார் என்பவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் பெரியோர்களாலும் நிச்சயிக்கப்பட்டு வருகிற 5ஆம் தேதி 5ஆம் தேதி 6 20 5/9/2024 வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு மேல் 11 மணிக்கு உள் 10 to 11 மணிக்குள்ளாக போட்டிருக்குது. அந்த சமயத்தில் அவர்களுக்கு நம்முடைய இந்த ஆலயத்தில் வைத்து கர்த்தருக்கு முன்பாக திருமணம் நடக்கும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் யாருக்காவது எந்த தடங்களாவது இருந்தனா வந்து சொல்லலாம். ஆனால் திருமணம் அல்லேலூயா. அது ஒரு பார்மாலிட்டி. அதனால அந்த பார்மாலிட்டி எல்லாம் சொல்ல மாட்டேன். அதாவது திருமணம் என்பது அது ஒரு உலக பிரகாரமான ஒரு பழமொழி உண்டு. 1000 காலத்து அதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அதெல்லாம் சந்தோஷமா நடக்கணும். அல்லேலூயா. அதுக்கு எந்த இடரலும் எதுவும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. நன்மைகளை செய்யணும். ஒரு திருமண காரியம் நடக்கிறதா அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று மனப்பூர்வமாய் சொல்லும்போது நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த திருமணம் ஆசீர்வாதமாக நடக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது தொடர்ந்து அவர்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்கள். எந்த தடைகளும் இருக்கக்கூடாது. எல்லா தேவைகளும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் என்ன செய்யப்படலாம், சந்திக்கப்பட வேண்டும். என்ன கிட்டத்தட்ட
10 நாளைக்குள்ள 10-12 நாள் தான் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம இனி வசனத்துக்கு நேராக போகலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம். எரேமியா 30வது அதிகாரம், பக்கம் 914. அதுல 12வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் எப்படி இருக்கிறது, கொடியதாயும் இருக்கிறது. உன் புண்ணு ஆறல, உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. இதை யார் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியோடு கூட தேவன் தரிசனத்திலையும் சொப்பனத்திலையும் பேசுகிற வெளிப்படுத்துகிற காரியங்களை அந்த மனுஷன் அப்படியே சொல்லுகிறார். கர்த்தர் இதையெல்லாம் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனமே, உன் புண்ணு என்ன செய்யல, ஆறல. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உன் புண் என்ன செய்யல, ஆறல. உன் காயம் நாளுக்கு நாள் கொடிதாக இருக்கிறது. அது ஆற மாட்டேங்கிறது. அந்த காயம் அது நாளுக்கு நாள் விரிந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு காரியம் புரிவதற்காக. லேவியராகமத்தின் புஸ்தகம் பக்கம் 155 22 வாசி. லேவியராகமம் 22. குருடு, நெரிசல், முடம், களவை, சொறி, புண் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலியிடாமலும். இந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கிடுங்க. இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் வேற. தேவனுக்கு பலியாக இன்னைக்கு வந்திருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்கெல்லாம் இப்ப யாரு? பலி செலுத்துகிறவர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்களே என்ன செய்றீங்க, அவருக்கு ஆராதனை ஸ்தலமா இருக்கிறீங்க. நம்மெல்லாம் யாரு? இப்போ கர்த்தருக்கு ஒரு ஆராதனை ஸ்தலம். அப்போ அங்க அந்த ஆராதனை எப்படி இருக்கணும்னா, அந்த ஸ்தலம் எப்படி இருக்கணும்னா, புண்ணு இருக்கக்கூடாது, குடிய காயம் இருக்கக்கூடாது. ஒரு புண்ணை வச்சு நீங்க என்ன செய்ய முடியாது, பலி செலுத்த முடியாது. ஒரு ஆடை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. அந்த ஆடு ஆத்மாவுக்கு சமம். அல்லேலூயா. இந்த ஆடு எப்படிப்பட்டது? ஒரு ஆத்மாவுக்கு சமம். அந்த ஆத்மா எப்படி இருக்கணும் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். பைபிள்ல நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போதிக்கிறது. அவ்வளவுதான். சில நேரம் அது கூட பாத்தீங்கன்னா ஒரு பொருளாசையில மட்டும் என்ன செஞ்சிடும், வெற்றணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு கொடுக்கிறத சுத்தமா தான் கொடுக்கணும். நான் முதல்ல சொன்னல, அதை இதுல சொல்ல விரும்பல. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற எந்த காரியத்தையும் சுத்தம் உள்ளதாய் கொடுக்க வேண்டும். பழுது இருக்கக்கூடாது. ஒரு பழுது இருக்கக்கூடாது. நம்மெல்லாம் ரொம்ப நிசாரமா வாழ்றோம் பாருங்க. நாங்க ரொம்ப நிசாரமா வாழ்றோம். ஆஸ்பத்திரியில கொண்டு கொடுக்க முடியுமா? நீங்க பழுதானெல்லாம் கொண்டு கொடுப்பீங்களா? அப்படி என்ன ஒண்ணு தூக்கி தூர போட்டுருவாங்க. கொண்டுப்பா ரிட்டர்ன். ஐயோ காணாது. அந்த அந்த 500க்கு அந்த 100க்கு வாழணும். வாழ முறை பில் கட்டு. நம்ம எங்கேயும் கொடுக்க முடியாது. எதுவுமே நீங்க என்ன செய்ய முடியாது. பழுதான எந்த காரியத்தையும் நீங்க எங்கேயும் கொண்டு கொடுக்க முடியாது. பழுதானது எதுவுமே இன்னைக்கு விலை போகாது. ஒரு பொருள் இருக்கிறது, வண்டி எந்த பொருளா எடுத்துக்கிடுங்க, அது பழுது இருந்துன்னா அது விலை போகுமா? விலை போகாது. அடிமாட்டு விலைக்கு கேட்பா. சில நேரம் வேண்டான்றுவா. அதை கொண்டு இனி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன் புண்ணு அப்படியே இருக்கிறது, நீ ஆத்தன்னு விரும்பல, அது ஆறி போகணும்னு நீ விரும்பல. வேதம் சொல்லுகிறது, குருடு, நெரிச்சல் என்று சொன்னா நெருங்கி இருக்கிறது. தேவனுக்கு
எப்படி இருக்கணும் தெரியுமா? பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக வந்து இருக்கணும். நீங்க ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கணும். நேற்று ராத்திரியே ஆயத்தமாக இருக்கணும். நல்ல தண்ணியை போட்டு ராத்திரி பூரா நெஞ்சிருக்க கூடாது, இருந்திருக்க கூடாது, பீடி குடிச்சிட்டு இருந்திருக்க கூடாது, அக்கிரம பாவ செயல இருந்திருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? முழங்கால் படியிட்டு, தேவனே, இயேசுவே, என்னையும் என் குடும்பத்தையும் ரட்சித்து என் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றி என்ன வச்சிருக்கிறீரே, பரலோக தகப்பனே சோத்திரம். என்ன இந்த நாள்ல பரிசுத்தப்படுத்தி நாளைக்கு நான் சர்ச்சைக்கு போகணும், சீக்கிரமா போகணும், எந்த தடையும் இல்லாதபடிக்கு உன்னுடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். மாத்திரமல்ல, எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் புதுசா வந்த குடும்பங்களுக்கும் கிடைக்கணும், என் ஜனங்களுக்கும் கிடைக்கணும். இங்க வருகிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லிக்கிட்டு உள்ள வந்து இருந்திருப்பீங்கன்னா உங்க புண்ணு ஆறுல புண்ணு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம தான் அந்த புத்தியே கிடையாது, நமக்கு அந்த குடவே கிடையாது. உண்மையா சொல்றேன், பிசாசு கூட உங்களை நரகத்துல நிறைய உங்களை ஏத்த மாட்டான். இது ஏசப்பா ஆண்டவர் சொல்லுவாங்க, சார் வேண்டாம்ப்பா, இந்த அச்சிங்க எனக்கே வேண்டாம். சாத்தான் சொல்லுவான் பாரு, அவனே வெறுக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது ஒரு மனிதன் நம்மளை குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம கேட்கலாம், எல்லா மனுஷர்களும் நல்லவங்களா கெட்டவங்களா சொல்லி கேட்கலாம், இருக்கட்டும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் மனசாட்சி கொடுத்திருக்கிறார். மனசாட்சி, இந்த மனசாட்சி எதற்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? அவன் நல்ல காரியங்களை எது, கெட்ட காரியங்கள் எது என்று அறிந்து செயல்படுவதற்காக தான். அதான் சொல்லுவாங்க, உனக்கு மனசாட்சி இல்லையான்னு கேட்பாங்க. மனசாட்சி இல்லாதவன் மிருகம், அவன் வாழ தகுதியற்றவன். நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது உங்க இருதயம் மனசாட்சி இல்லாத கொடூரமான இருதயமா இருக்குன்னா நீ பிசாசின் மகனும் கேட்டின் மகனும் எதுக்கும் ஆகாத ஒரு துஷ்டனாக நீ இருக்கிறாய் என்று உன்னை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவர்கள் நல்ல மனசு உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. நல்ல மனசாட்சி உள்ளவர்களாக இருப்பார்கள். நம்ம எல்லாம் மனுஷங்க, ஆண்டவர் படைச்ச மனுஷன், மிருகம் அல்ல, காட்டுல இருக்கிற மிருகம் அல்ல. நான் எப்போது சொல்லுவேன், தேவனுடைய சாயல், தேவனுடைய உருவம், ரூபம் நீங்களும் நானும். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல அப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிற நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அதே புண்ணோட தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன் சொல்றோம். நம்ம வாழ்க்கையில மனம் திரும்புறது இன்னைக்கு இல்ல. 100க்கு 100 நான் எப்போது சொல்லுவேன், 100க்கு 100 பைபிள் படி வாழ முடியும்னா இந்த பூமியில யாராலையும் வாழ முடியாது, எந்த போதகராலையும் வாழ முடியாது, வேற நின்று பிரசங்கம் பண்ற என்னால கூட 100க்கு 100 வாழ முடியாது. இயேசுவ மாதிரி வாழ முடியாது. அல்லேலூயா. நான் அதெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டேன். 100க்கு 100 நீ இயேசுவை போல வாழு, நீ முடியாது. இந்த பூமியில் வாழ முடியாது. நீங்க அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க இயேசுவா மாறிடுவீங்க. அல்லேலூயா. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நீங்க பைபிள்ல இருக்கிற சீசர்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கலாம். மனிதர்களுக்குள்ளாக இருந்த குறைகள் சீசர்களுக்கு இருந்தது. ஏன் தெரியுமா? அவர்கள் மனிதர்கள். அல்லேலூயா. சரி, அதெல்லாம் குற்றப்படுத்தலாமான்னு கேட்டா அதெல்லாம் குற்றப்படுத்த கூடாது. அதெல்லாம் குற்றப்படுத்துவதற்கு நம்ம என்ன இல்லை, தகுதி உள்ளவர்களே இல்லை. ஏன்னா நம்ம 30 மார்க்கே எடுக்கிற அவர்கள் கடைசி கட்டத்துல 100 அடிச்சிட்டாங்க. சீசர்கள் அவங்க மரண நாள எத்தனை 100 மார்க்கோட போய் சேர்ந்தாங்க. இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யலாம்? உங்களை உருவாக்க முடியும். நீங்க உருவாக்க முடியாது. நீங்க உங்களை எப்பவுமே உருவாக்கலாம், அது நடக்காது. ஆனால் கர்த்தருக்குள்ளாக ஒரு அர்ப்பணிப்பு வேணும் நமக்கு. நான் புண்ணா வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன புண்ணு? பாவம் என்கிற புண்ணு எனக்குள்ளாக இருக்கிறது. வாசிங்க சோத்திரம், சங்கீதத்தின் புஸ்தகம் 38வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க பாப்போம். 38:5 38:5 சங்கீதம் 38:5 என் மதிகேட்டு நிமித்தம்
என் புண்ணு என்ன செய்கிறது? அழகி நாற்றம் எடுக்கிறது. தாவீது சொல்றாரு. 3ஆம் வசனத்தை வாசிங்க. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுவையை போல. இங்க பாவத்தை குறிச்சு அக்கிரமத்தை குறிச்சு சொல்றாரு. உண்டு தலைக்கு மேல என்ன செஞ்சாச்சு? போயாச்சு. அதை சரிப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்குள்ள இல்ல. நான் யாரும் சொல்லவே கேட்க மாட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் வளர்ற எல்லாருக்கும் சொல்றேன், பெரியவங்களா இருந்தா யாருக்கும் கேட்காத ஒருத்தன் இருக்கிறாங்களா அவன் அழிஞ்சுதான். அல்லேலூயா. சத்தமா சொல்ல. எந்த மனிதன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், இந்த மனுஷன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நல்லது சொல்லுகிறது ஒரு நாள் அந்த நல்லது சொல்றதுக்கு ஏன் இந்த உலகத்துல சொல்லுவாங்க, நாய் கூட அவன் பக்கத்துல இருக்க. நான் அந்த உலகத்துல நிறைய பார்த்துட்டேன். இத்தனை வயசு ஆகியாச்சு, அதையும் சொல்லிடுறேன், மறக்கேன். 44 வயசு ஆகியாச்சு. பிறந்த நாள் இதே இப்பதான் சமீபத்தில் தான் கரெக்டா அந்த டேட்டை கண்டுபிடிச்சேன். மாசம் அல்லேலூயா. நிறைய இருக்கட்டும். ஏதோ ஒரு மாசம் பிடி போச்சு, அவ்வளவுதான். சரி, எல்லாம் கணக்கு. ஒரு மாசம் பிறந்த நாள் கொண்டாடல என்ன இருக்கு? அப்போ கொண்டாடிட்டேன்னா கொண்டாடலப்பா, வாய் தவறி விட்டுட்டார சொடலை அப்படின்னு வச்சுட்டாங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம பேசுற காரியங்களை நீங்க அப்படி எடுத்துக்கொள்வீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இத்தனை வயசுல நான் விவரம் தெரிஞ்சதில்லை இருந்து நான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் யாருடைய பேச்சையும் மதிக்காத கேட்காத அழிஞ்சு போறதை நான் பார்த்திருக்கிறேனே தவிர மற்றவர்கள் ஆசீர்வாதம். எல்லாரும் நினைப்பாங்க வெளியே எவன் வந்தாலும் கேட்க மாட்டாங்க. தப்பு. நான் அடாவடி பண்ணுவேன், சண்டை போடுவேன், அடி வச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு ஒருத்தர் நல்லது சொல்றாங்கன்னா நான் கேட்டுக்கிட்டு தான். என் மனசாட்சிக்கு தெரியும் அவன் நல்லது சொல்றான். அதனாலதான் எனக்கு பைபிள் எடுத்துட்டு உங்க முன்ன வந்து நின்றுட்டு இருக்கேன். அவன் நல்லதான் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறான், எனக்கு கேடு சொல்லல. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மரியாதை கூட நான் கொடுப்பேன். தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைப்பீங்க எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்படி கிடையாது. நல்லது சொல்லுகிறவர்கள், நன்மையான காரியங்களை சொல்லுகிறவர்களுடைய காரியங்களை கேட்டபடியினால் கர்த்தர் என்னை பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். இவன் நமக்குரிய பாத்திரம். புண்ணை ஆட்டிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. புண்ணை ஆற ஆரம்பிச்சுட்டு கேட்க ஆரம்பிக்கும் போது புண்ணை ஆற ஆரம்பிச்சாச்சு. தாவீது கேட்டாரு, பாவம் செஞ்சிட்டாரு. வார பாயிண்ட்க்கு வருவோம். இந்த புண்ணு பாவத்தினால் வந்த புண்ணு. ரட்சிக்கப்பட்டு வளர்ந்துருமே கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஆனா என்ன செய்யல? புண்ணு புதிதாய் கொண்டே இருக்கிறது. காய ஆர்ந்த பாடு இல்ல, அது விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் காயம் பெரிதாய் கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் தேவனால் சபிக்கப்பட்டவர்கள். அப்பவே நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, நீ ஒரு மனிதன் அல்ல, நீ ஒரு மிருகத்தை விட ஒரு மோசம். இந்த மிருகங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஒன்றுல கூண்டுல வெறி பிடித்த மிருகங்களை கூண்டுல கொண்டு அடைச்சு போடுவாங்க, இல்லைன்னா சுட்டு கொள்வாங்க. அப்படித்தானே? மனுஷன் வெறி பிடிச்சு நடக்கிற மனுஷன் எல்லாம் எந்த ஒன்று பண்றாங்க? வேற வழி கிடையாது. அவனை விட 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 என்ன செய்யறான்? அவன் பாவத்தை செய்துகிட்டே இருக்கிறான். அவங்களுக்கு வேற வழி தெரியாது. என்ன பண்றாங்க? இவனை வச்சவனை என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. நீங்க நம்ம சொல்ற சில விஷயங்கள் எப்படி இருக்கட்டும், இந்த பேப்பர்ல நம்ம வாசிக்கிற ஒருத்தர் சுட்டுட்டா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த சுடுறவருக்கு ஸ்டோரி நீங்க பாருங்க. எத்தனையோ அப்பாவிகளை கொலை செய்திருப்பாங்க, குடிகாரமாக கொலை செய்திருப்பாங்க. என்ன பாவம் செய்தார்கள், என்ன அக்கிரமம் செய்தார்கள்? ஒரு மனுஷ உயிரை எடுப்பது என்பது சாதாரண விஷயமா?
எப்பா ஒரு மனிதனுடைய மரணத்துல சந்தோஷப்படுறதல்ல சாதாரண விஷயம் அல்ல. எல்லாருக்கும் வீட்டுல என்ன இருக்கிறது? பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, மருமகன் மருமக்கமார்கள் இருக்கிறாங்க. சந்தோஷப்படக்கூடாது. ஒரு உயிர், அது பைபிள் வெளியேறப்பட்ட உயிர். அதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஆகி போச்சு. சர்வசாதாரணமாக எல்லா காரியங்களும் இன்னைக்கு நம்ம தேசத்துல, ஏன் எங்க மாநிலத்துல சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பொம்பளை பிள்ளைய கற்பழிச்சு சாதாரணமா இறங்கி போறாங்க, சாதாரணமா போறாங்க. சவுதி அரேபியாவில் போக முடியுமா? முடியாது. அவ்வளவு வேதனையா இருக்கிறது. பொம்பளை பிள்ளைலாம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இனி எப்படி என்ன செய்ய போறாங்க? அந்த பிள்ளைகளை பாதுகாக்க போறாங்கன்னு தெரியல. மனித மிருகங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நல்லவர்கள் இல்லை, எங்குமே நல்லவர்கள் இல்லை. காரணம், தேவனுடைய வார்த்தை இந்த தேசத்துக்கு போகல. பிரசங்கிமார்களை பார்த்தாச்சுன்னா திருடனா இருக்கிறான், அவனும் கற்பழிக்கிறான். அடுத்தவன் பொண்டாட்டி என்ன செய்யறான்? கூட்டிட்டு ஓடுறான். அடுத்தவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றான். நான் போய் பேசல, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நின்று உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். எங்கே இவர்களுடைய சுவிசேஷமும் இவருடைய வார்த்தையும் ஒரு மனுஷனுடைய காயத்தை மாற்றாது. என்ன ஒரு கேடி கூட்ட எழுப்பி இருக்கு. ஜாலியா இரு, என்ஜாய் பண்ணு, சோத்திரம். முதல்ல உன் மனைவி அதை சொல்லு, உன் வீட்டுல இருக்கிற உன் பொண்டாட்டி பிள்ளைய போய் கிளப்ல விட்டு என்ஜாய் பண்ண சொல்லு. அப்புறம் நீ சபைக்கு சொல்லு. நீ சபைக்கு எத்தனை போதனை கொடு. முதல்ல உன் மனைவி அனுப்பு, உன் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களை அனுப்பி விடு. எப்பா அப்பாவி ஜனங்கள் என்ன செய்யாத? போய் சொல்லி ஏமாத்தாத. நான் போய் சொல்லவில்லை, நடந்து கொண்டிருக்கிறது. நீ என்ன இப்படிப்பட்ட ஊழியக்காரன், இவன் இந்த பாவத்தில் இருக்கிறான், 10 பொம்பளையோட ஜாலியா இருக்கிறான், அதனாலதான் அதை பேசுறான். அது சரியில்லை, இருக்கிறார் ஜாலியா இருக்கிறாங்க. எங்க பணத்தை கொண்டு இந்த மக்கள் அங்கதான் கொட்டுறாங்க. யாருடைய புண்ணை யாரு காயப்படுத்த முடியும்? எங்கே சுவிசேஷம் சொல்ல முடியும்? யார் திருந்துவார்கள்? இங்கே சுவிசேஷம் சொல்லுவதற்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு தகுதி இருக்கு சொல்லுங்க. அன்னைக்கு தகுதி இருந்தது, வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் இயேசுவை பிரசங்கித்தார்கள், கேட்டார்கள். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணியாச்சா? இவன் மத்தவன் கலவுடா, இவன் அங்க மலையில வாங்கி போட்டிருக்க அவங்களா இவன், இவன் பிள்ளைகளுக்கு யாத்திரைகளுக்கு சொத்து வாங்கி போட்டிருக்க அவங்களா இவன், இவன் கொடுத்த காணிக்கையெல்லாம் கொலையெடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், பல பல காம்ப்ளெக்ஸை கட்டி சென்னை பட்டணத்தில் விட்டுருக்கிறாங்க அவங்களா இவன். அன்னைக்கு சுவிசேஷம் வந்தவர்கள் அப்படி சொல்லல. ஒரு பை, அப்படிதானே, ஒரு பை, ஒரு வெள்ளை சட்டை, ஒரு வேஷ்டி தான். அவங்க இயேசு அவர்களை பார்த்தார்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள். இந்த சபையில இருக்கிற நீங்க எல்லாம் மனம் திரும்பலன்னா கணக்கு கொடுப்பீங்க, கணக்கு கொடுப்பீங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நான் சொல்ல விரும்பல, நான் மன துக்கத்தோட இருக்கிறேன், மனவேதனையோட வந்து இந்த இடத்துல நான் நிற்கிறேன், மன சங்கடத்தோட நிற்கிறேன். நான் அவ்வளவு காட்சிகளை பார்க்கிறேன், அவ்வளவு காரியங்களை பார்க்கிறேன். தேவன் எனக்காக உங்களை உயிரோட வச்சிருக்கிறார். பெருமைக்கு சொல்லல, எல்லாரையும் நான் சொல்ல விரும்பவில்லை. இங்க இருக்கிற சிலரை சொல்றேன். இல்லைன்னா இருக்க முன்னாடி தட்டுப்பட்டிருப்பா, உன் பாடி நாரி இருக்கு. பெருமைக்காக சொல்ற, உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். நான் இதை சொல்லணும்னு நான் நினைக்கல, கர்த்தர் சொல்ல வைத்தார். அல்லேலூயா. பாரத்தோட இருப்பேன். என் வீட்டுல நான் சமாதானமா இருக்க மாட்டேன், சந்தோஷமா இருக்க மாட்டேன். என் பிள்ளைகிட்ட ஜாலி அடிச்சுட்டு இருக்க முடியல என்னால. சில நேரம் யோசிப்பேன், ஏன் ஆண்டவரே கள்ளர்களுக்கு ஊழியத்துக்கு கொடுத்த ஆண்டவரே, நல்லவர்களும் மனசாட்சி உள்ளவர்கள் ஊழியத்துக்கு இந்த காலத்துக்கு வரக்கூடாது. ஆகவே ஆகாது. முதல்ல அங்கே ஜனங்களும் வரமாட்டான், மக்களும் அந்த சர்ச்சைக்கு போக மாட்டான். ஏன்னா அந்த ஊழியம் ஒழுக்கத்தை கற்பிக்கும். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு அது பிடிக்காது, பிடிக்கவே செய்யாது. மக்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களே இன்னைக்கு ஒரு வழியை தெரிந்து கொண்டார்கள். நாசமாகணும், நானும் நாசமாகணும், என் பிள்ளைகளை நாசப்படுத்தணும், என் பேர பிள்ளைகளை நாசப்படுத்தணும், என் குடும்பமே அசுத்தத்துக்குள்ள போகும்.
நல்ல ஊழியத்துக்கு போக கூடாது. அவன் கண்டிப்பா பேசுவான், ஏதாவது சொல்லிடுவான். அந்த பாஸ்டர் அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டார். போங்க அந்த மாதிரிப்பட்ட பாஸ்டர் போங்க, என்ன செய்யுங்க, வழியில் ஏறி உட்கார்ந்துடுங்க, கொஞ்சம் பைபிள் சொல்லுகிறது, பிறப்பை கையாளாதவன் தன் பிள்ளை என்ன செய்யறானா பகைக்கிறான். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, ஏசப்பா பரம்போடு தான் வந்தார். அப்போஸ்தலர்கள் பரம்போடு தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. பிறம்பு என்று சொல்லுவது கர்த்தருடைய வார்த்தை. அவர் சிக்ஷிக்கிறார், சிக்ஷித்து காயம் கட்டுகிறார். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கும் போது ஒண்ணு செய்ய முடியாது. புண்ணு ஒவ்வொரு குடும்பத்தில் இணைகின்ற புண்ணு என்ன செய்கிறது, காயமாய் மாறி 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 இங்கே வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்றாரு, நாற்றம் எடுக்கிறது. யுத்தம் செய்ய வேண்டிய காலத்துல யுத்தம் பண்ணல, நல்லா கடந்து என்ன செய்யுது, என்ஜாய்மெண்ட் லைஃப். நீங்க என்ஜாய்மெண்ட் பண்ணாதீங்க நான் சொல்லல, நல்லா சாப்பிடுங்க, நல்ல ட்ரெஸ் போடுங்க, உங்க குடும்பமா சந்தோஷமா இருங்க, கணவன் மனைவி சந்தோஷமா இருங்க. கர்த்தர் அதற்காக தான் படைச்சாரு. நான் ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க, இதுக்கெல்லாம் எதிரியாரு கேட்டா எதிரி இல்ல. ஒண்ண புரிஞ்சுக்கிடுங்க, தேவன் கொடுக்கிற அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு ஒரு காலம் வரும், ஜெபிக்க வேண்டிய காலத்துல ஜெபம் பண்ணணும். நம்ம ஆள் என்ன செய்யறது தெரியுமா, உப்பரியில வேற நின்றுட்டா அப்படியே பாத்தீங்கன்னா நிக்கிறாரு, அப்படியே நிக்கிறாரு, யாரே நிக்கிறாரு. நம்ம தான் ரட்சிக்கப்பட்டாச்சு, மனம் திரும்பியாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. நம்ம என்ன செய்யலாம், ஆமா அடுத்தவங்க கொண்டாட்டி ஆட்டையை போடலாம், அடுத்தவங்க புருஷன் ஆட்டையை போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆமா எத்தனை லவ், ஸ்கூல்ல ஒரு லவ், ஸ்கூல்ல துண்டு குளிக்கு போட்டு ஒரு லவ், காலேஜ்ல போல அவனா இவனா. ஆமா 325 335 எனக்கு பேக் பைக் ஓட்ட தெரியாது, அவன் 520 வச்சிருக்கிறான். 520 கொள்ளாம 320 கொள்ளாம 420 கொள்ளாம கடைசியில நீயே 420 மாறலாம். நான் போய் பேசல, உண்மையை பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எது கொள்ளலாம், எவன் முடி சூப்பரா வெட்டி இருப்பான், முடி சூப்பரா உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு இந்த கிறுக்கு, இந்த ரோட்ல கிறுக்கை இப்ப போட்டிருப்பான் பாத்தீங்களா முடி, ஆமா இது கொள்ளாமா, ஒரு சைடு வலிக்கிறது கொள்ளாமா. எனக்கு எப்படியோ வருது, ஏதோ சொல்ல வருது விட்டுவோம். எனக்கு காட்டாம பார்த்தியா, அப்படி நான் என்ன செய்யல, ஒரு பெரிய குவாலிட்டியில பிறந்து வளர்ந்து கொஞ்சம் காட்டால வளர்ந்து வேண்டாம் விட்டுருவோம். அப்படி இருக்கிறோம். ஜெபம் பண்ண வேண்டிய காலத்துல ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்காக, ஒரு தாய்க்காக, ஒரு தகப்பனுக்காக முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. அருவாமனையில வந்து ராவ போவாத, அறுக்க போகாத, அறுத்துருவான். அவமானப்பட்டு தருவீங்க. உன் தாயின் தகப்பனும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், உன் பெற்றோருடைய நிலையை பார், முழங்கால் போடு, ஜெபம் பண்ணு. என் தாயின் தகப்பனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, காப்பாத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக முழங்கால் படிடுங்க. எல்லாம் நல்லதாயிட்டு கிளியர் இல்ல இருக்கு, என்னதான் இருக்கு, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய இருக்கு. என்ன பிள்ளைகளை வாழ்க்கை நிறைய இருக்கிறது, வாழ்க்கைங்கிறது என்னது, ஏதோ அப்படி இல்ல, நிறைய இருக்கிறது. என்ன தூரம் நிறைய ஓடணும். ஏதோ 25 வயசு 30 வயசு இல்ல, 80 வயசு ஸ்தோத்திர, 100 வயசு 120 வயசு வரைக்கும் ஓடிட்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அதுல பொறாமை கிடையாது. ஆனா பாருங்க, நம்ம இன்னும் ஓட வேண்டியது இருக்கிறது. தம்பிமார்களுக்கு சொல்றேன், அவளை லவ் பண்ணலாமா இவளை லவ் பண்ணலாமான்னு சொல்லி துண்டு போட்டுட்டு இருக்காரு. துண்டு இல்லாம தெரியுமா, கடைசியில் ஒரு துண்டு உண்டு, இப்படி போட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும், டார்ச் வச்சுக்கிட்டு. நான் அதுக்கு மேல சொல்றேன், ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெபம் பண்ண வேண்டிய காலத்துல ஜெபம் பண்ணணும். மேல வந்து நிக்கிறாரு அந்த ஆளு, நல்ல மனுஷன் தான், மதிகேடு மதிகேடு. தாவீது நடிச்சிட்டாரு, சூப்பர், எல்லாம் முடிஞ்சாச்சு. சாத்தா பார்த்தா மதிகேட்ட கொடுத்தா, இனி ஒண்ணு யாராலே அசைக்க முடியாது, எல்லாம் முடிந்து விட்டது. எல்லா எதிரிகளும் செத்து போயிட்டா, எல்லா எதிரிகளும் செத்து போயிட்டா. மாம்ச பிரகாரமான எதிரி எல்லாம் ஒருவேளை செத்து போயிருப்பா, ஆனா ஒரு எதிரி இருக்கிற, அவன் சாக மாட்டான், அவன் பிசாசு
சொல்லக்கூடிய பழைய பாம்பு. அவன் சாக மாட்டான். அந்த மந்திரவாதம் சாகாது. அது சமயம் பார்த்து தாவீது நினைச்ச எல்லாம் விட்டு நம்மளை அழிக்க நினைச்ச எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன இருக்கிறான் பிசாசு? நாட்டம் எடுக்க வைக்கிற காரியத்தை செய்வதற்கு அவன் காத்துக் கொண்டிருக்கிறான். முன்னிலைமையை விட பின்னிலைமை மோசமாக இருக்கிறது பைபிள்ல இருக்கிறது. அப்படிதானே? இந்த பின்னிலைமை ரொம்ப மோசமாகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான் தாவீத. எப்படி என்ன செய்யலாம் என்பதற்காக. தாவீதுக்கு பழைய லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இரண்டாவது அவர் ஒரு பிரச்சனையை சந்திச்சாரு பாருங்க. அந்த பிரச்சனை தான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனை. அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட வேதனை அவர் சந்திக்கல. இப்ப புரியுதா? ஜெபிக்க வேண்டிய காலத்துல ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படியிட்டு நான் சொல்றேன், ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், இது எச்சரிக்கை. நீங்க நினைச்சாலும் பரவாயில்லை, நீங்க சாபம் நினைச்சாலும் பரவாயில்லை, எதை குறிச்சு எனக்கு கவலை கிடையாது. தோற்றா 1 மணி நேரம் ஜெபம். ஒரு நாளைக்கு நீ 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் சொல்லல, 1 மணி நேரம். ஆண்டவர் 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ அநியாயத்தை செய்றீங்க, எத்தனையோ பாவத்தை செய்யறதுக்கு உங்களுடைய சமயங்களை எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? பயன்படுத்துறீங்க. பைபிள் சொல்லுகிறது, தேவன் கொடுத்த இந்த காலத்திலாவது நீ மடங்கு. இவ்வளவு கத்தர ஒரு நாள் தெரியும், கத்தருக்கு பெனி இல்லை, எவனும் இருக்க மாட்டான். நீங்க அன்னைக்கு நினைச்சாலும் நான் உங்க பக்கத்துல வரமாட்டேன். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற காலத்துல ஒவ்வொன்றையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். கொடுக்காத காலத்துல நீங்க போய் ஆண்டவர்கிட்ட எதையுமே ஏசப்பட்ட எதிர்பார்க்க முடியாது. வாலிப வயசு, நல்ல நாட்களை கொடுத்திருக்கிறாரு. நீ ஊர் சுத்துறதற்காக அல்ல, சோத்திரம் 1 மணி நேரமாவது முழங்கால் படியிட்டு எனக்காக சோத்திரம், உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண முடியாதா? உன் தாய் தகப்பன் பெற்றோருக்காக 1 மணிக்கு. ஆமா, மினுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஆமா, பையமாரா அப்படிதான் பூரா மினுக்கிறா. இப்போ பையமாரா அப்படிதான், பொம்பளையோட மோசமாதியாச்சு. ஒளிச்சு லிப்டிக் போடுறாங்க. அந்த மாதிரி ஆகியாச்சு. என்ன செய்யறதுக்கு காலம் அப்படி. ஆமா ஆமா, இனி அங்க அந்த கூத்தாட்டார் கோயிலுக்கு தான் இருக்கும். கவனம் மாத்திரம் உண்டு. கடைசியில் நினைவா நைட்டு போட்டு நீங்க சூழ்நிலை ஆகிறாங்க. அப்போ ஜபம் முக்கியம். ஜபம் என்பது யுத்தம். ஜபம்னா என்னது? யுத்தம். உங்க கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் என்னைக்கோ ஒரு மந்திரவாதம் பண்ணி இருப்பாங்க. எல்லா ஆவிகளையும் உடைச்சிருக்கலாம். இல்ல நான் தான் இருக்கிறேன், நல்லா புரிஞ்சுடுங்க. ஆனா ஒண்ணு நிக்கும். அல்லேலூயா. இது பைபிளே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பலப்படுவதற்காக ஆண்டவர் கானான் தேசத்துல ஒரு சிலர் வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. டோட்டலா கிளியர் பண்ணல, ஒண்ண விட்டுருந்தாரு. அந்த ஒண்ணுதான் உங்களுக்கு பாடம் படிச்சு தரும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் பிசாசு துரத்துறேன், நான் ஜோபிடம், எல்லா கட்டுகளும் முறிக்கப்படுவதா நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனா ஒரு ஆவியை கத்தர் விட்டுருவாரு. ஒரு ஆவியை கத்தர் விட்டுருவாரு. ஏன் தெரியுமா? உங்கள் விரல்களை அவர் என்ன செய்வாரு? யுத்தத்துக்கு பழக்க வைக்கணுங்க. நீங்க பழகணும். நீங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இல்லைன்னா மூடிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்தோத்திரம். நீங்க சோம்பேறியா மாறிடுவீங்க. தேவனுக்கு எந்த பிரயோஜனம் உங்களுக்கு இருக்காது. அப்போ நம்ம பழக்க வைப்பா. நம்மளை என்ன செய்வார்? யுத்தத்துக்கு நம்முடைய விரல்களை அவர் என்ன செய்யறாரா? பழக்க வைக்கிறார். ஒரு ஆவியை விட்டுருவாரு. இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், உங்க மாந்திரிகம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டாச்சு. ஆனால் தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு ஆவி நிற்கிறது. அது எனக்காக. அல்லேலூயா. ஆமா, இது என் மரண நாள் வரைக்கும் நின்று. இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. என் மரண நாள் வரைக்கும் இது நிற்கும். என்ன செய்யும்? எப்படி தட்டலாம், என்ன பண்ணலாம்? அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மேல் வீட்டு அனுபவங்கிறது, இந்த மாநில போய் நிற்கிறதுல இன்னொரு அனுபவம் என்னன்னா, அது பெருமையை குறிக்கிறது. பெருமை என்கிற புண்ணு, அகங்காரம் என்கிற புண்ணு. தாவீது அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது.
ஆனா ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றேன். நீங்க மேல் வீட்டா மேல போயாச்சுன்னா கீழே பார்க்கணும். அல்லேலூயா. சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள், கீழே பார்க்க கூடாது, பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. மேல் வீட்டு அறைக்கு போனவங்க பரலோகத்தை தான் பார்த்தாங்க. மேலுக்கு இப்படி உத்து பார்க்கல. அங்க யாரு குடிச்சுக்கிட்டு இருக்கிறா, அங்க யார் குடிமாத்திக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி பார்க்கவில்லை. பார்க்கல, மேலதான் பார்த்தா. நேர்காணல் மேல பார்க்கலங்க. நேர்காணல் பார்த்ததெல்லாம் பாருங்க, தேசத்தை சுத்தி பார்க்கிறார். கண்ணி இப்படிதான் பாக்குது. நாம் கட்டின மகாபாபிலோன், மகாபாபிலோன். மேல பார்க்கல. மேல பார்த்தா இப்படிதான் பார்க்க முடியும். மேல பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா கை போயிடும். பரலோக நேரே ஏசப்பாடு சொல்லி கை போயிடும். அதான் ஒருவர் ஆலயத்துக்கு வெளியே நின்று என்ன செஞ்சார் அந்த மனுஷன்? வானத்துக்கு நேரம் தன்னுடைய கண்களை நேரத்து பார்த்தார் என்று இருக்கிறார். இப்ப புரியுதா உங்களுக்கு? மேல பாருங்க. மேல மேல போனா கூட மேல பாருங்க, கீழே பார்க்காதுங்க. கீழே பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாரையும் பார்க்கும்போது அப்படியே பார்த்தாச்சுன்னா அப்படியே ஒரு உயரமான இடத்துல இருந்து ஒரு மனுஷனை பார்த்தா எப்படி தோணும்? இதான ஜெபிக்க வேண்டிய காலத்துல ஜெபம் பண்ணணும். உபவாசம் இருக்க வேண்டிய காலத்துல உபவாசம் இருக்கணும். எதற்காக ஜெபிக்கிறோம், எதற்காக உபவாசிக்கிறோம்? முதல்ல அத பைபிள்ல இருந்து தெரிந்து கொண்டு உபவாசிக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். எனக்கு இப்படிதான் வாழணும், இப்படிதான் வாழக்கூடாது, இப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்காக உபவாசம் பண்ணலாம். ஆனா ஒண்ணு, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னு உபவாசம் பண்ணாங்க. புரியுதா? இப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப ஆண்டவரை ஆசீர்வதிக்க மாட்டாரா? 100க்கு 100 ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, மிச்சம் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அப்போ இந்த புண்ணு ஆரணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை தான் தேடணும், அவருடைய நீதியை தேடணும். அவருடைய நீதி என்ன, அவருடைய ராஜ்யத்தின் காரியங்கள் என்ன? நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அதுக்கு காரியம் என்ன தேடணும். நீங்க நான் உண்மையா சொல்றேன், நான் இப்ப அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த செத்த மனிதர்களை நிறைய பேரை பார்த்துருக்கேன். எல்லாம் அங்கெங்கயா உட்கார்ந்துருக்கிறாரு நான் பார்த்துருக்கேன். அந்த ஆத்மாக்கள் பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகவில்லை, அதற்கு இழைப்பார். அது அலமாரி கொண்டிருக்கிறது. அநேகரை பார்த்தேன். இந்த ஊர்ல எத்தனையோ மனிதர்களை நான் பார்த்தாச்சு, நிறைய பேரை பார்த்தாச்சு. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா சொல்றாரு, இன்னைக்கே நீ மனம் திரும்பு. எருசலேமை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கே ரட்சிப்பின் நாள். நாளை விட்டுறாதுங்க, காலத்தை விட்டுறாதுங்க, கிடைக்காது. நாளைக்கு கிடைக்காது. இன்னைக்கு இருக்கிற நீங்க இந்த உலகத்துல எதை வேணாலும் விலைக்கு வாங்கிடலாமா? இருக்கலாம். ஆனா நேற்று உள்ள நாளை நீங்க விலைக்கு வாங்க முடியுமா? முடியாது. இப்போ 1 மணிக்கு போயிட்டுனா அந்த மணிக்குள்ள நீங்க விலைக்கு வாங்க முடியுமா? முடியாது. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நாட்களை பயன்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் எவ்வளவோ சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல இருந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. கெட்ட புத்தி மாறணும்னு சொல்லி உபவாசப்பட்டு ஒரு நேரம் உபவாசப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அழுங்க, கண்ணீர் விடுங்க. எல்லா காரியத்துக்காக கண்ணீர் விடுறோம். காசு, பணம், அது இது தேவையில்லாத காரியங்களுக்காக கண்ணீர் விடுறோமே. ஏன்? ஆண்டவருக்காக எனக்கு ஒரு வாழணும், உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி கண்ணீர் விடுறதுல என்ன தப்பு இருக்கிறது? அதுக்காக கண்ணீர் விடுங்க, அழுது புலம்புங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம். இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்றேன், தம்பிமார்களுக்கெல்லாம் சொல்றேன், 1 மணி நேரம் முழங்கால் படியிட்டு நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த பைபிள்ல உள்ள எல்லா வாக்குத்தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் மற்றவங்கள மாதிரி குறி சொல்ல வரல, மாசந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து உங்களை ஏமாற்ற வரல. உங்களுடைய பைபிள்ல மாசந்தோறும் வாக்குத்தத்தம் இல்லை. எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களை சுதந்திரிப்பதற்கு இந்த பூமியில ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சி இதைத்தான் நீ சுதந்திரிக்கணும் அப்படியே சொன்னாரு. எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. மனுஷன் தான் தப்பு பண்ணான். அப்போ ஆண்டவர் மனுஷனுக்கு எல்லா ஆசீர்வாதம்
கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு கார் தேவையா? சோத்திரம் நிச்சயமா கொடுப்பார். நிச்சயமா கொடுப்பார். உங்களுக்கு எது தேவையோ அது நீங்க ஆண்டவருக்கு நீங்க ஏசப்பாக்கு உண்மையா வாழும்போது நீங்க ஒன்னும் ஜோம் பண்ண உபாதிக்க வேண்டாம். ஏசப்பா எனக்கு ஒரு தேவை இருக்கு, கொஞ்சம் ஒரு இறக்கம் உங்களுக்கு, அதுவும் உங்களுக்கு சித்தப்படா ஓகே, இந்த அனுபவத்துக்குள்ள போங்க, உங்களுக்கு கிடைக்கும். அவருக்கு சித்தப்படா கரெக்டா அந்த பொருளை உங்களுக்கு கொடுப்பார். நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். எப்படி வரும், எந்த விதத்துல வரும் தெரியாது. ஒருவேளை அது 2 வருஷம் கழிச்சு கிடைக்கும், ஒருவேளை அது 3 வருஷம் கழிச்சு கிடைக்கும், ஒருவேளை அது 5 வருஷம் கழிச்சு கிடைக்கும். ஆனால் கொடுக்க வேண்டிய காலத்துல அவர் நமக்கு ஆசீர்வாதமா கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க ஏசப்பா அற்பமா நீங்க நினைக்காதுங்க. இந்த உலக மனுஷெல்லாம் நீங்க பாருங்க, இன்னைக்கு இன்னொரு பக்கம் ஏசப்பா கூவி கூவி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலம். நான் ஏசப்பா வியாபாரம் பண்ணல, ஸ்தோத்திரம், அவர் மகிமை உள்ள தேவன். அல்லேலூயா. எந்த மனுஷனால ஏசப்பா விலைக்கு வாங்க முடியாது. அவரை விலைக்கு வாங்குற ஒரே ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? உங்க சரீரத்துல புண்ணு இருக்க கூடாது, உங்க காயங்கள் கொடிதாக கூடாது. இங்க சொல்றது தாவீது, காயம் கொடிதாகி விட்டது. பச்சை மாடத்துல பாவம் செய்கிறாரு. இந்த பாவம் காயத்தை உண்டு பண்ணுகிறது. வாசிக்க நீதிமொழிகளின் புத்தகம் 7வது அதிகாரம் 26 வாசிக்க. நீதிமொழிகள் 7:26. அவள் அநேகரை காயப்படுத்தி விழம் பண்ணினாள். என்ன இருக்கு அவள்? யார் அந்த அவள்? சொல்லுங்க. வேசி. அல்லேலூயா. வேசித்தன பாவம், விபச்சார பாவம் அநேகரை என்ன செய்யும்? விழத்தள்ளும். அநேகரை விழத்தள்ளும். இந்த பாவத்தில் இருக்கிறவர்கள் மறந்துடுங்க. வேதித்தனம் இது உங்களை காயப்படுத்திக் கொண்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு குற்றவாளி சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கும். பைபிள் சொல்லுகிறது அநேகரை விழத்தள்ளினார். இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இன்னொன்று உண்டு. இந்த மகா வேசியை குறித்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வேற யாரும் அல்ல, இன்றைக்கு பிரதானமாக இருக்கிற ஸ்தாபனங்கள் என்று வேதத்துல மறைமுகமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் இப்ப அந்த காரியங்களுக்கு வரவில்லை, நான் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு வரேன். புரியுதா உங்களுக்கு? சரியா? நான் இப்போ அந்த லைனை பிடிக்கல. இதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. ஆனா நான் சொல்றது இன்னைக்கு இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்கிற இந்த வாழ்க்கை, இந்த லைஃப குறித்து பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வேட்சி என்ன செய்வாளா? ஏகரை விளத்தடுவாள். அந்த அதிகாரம் முழுவதும் குறிச்சு வச்சு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அடுத்தவன் மனைவியை அபகரிக்கணும்னு துடிக்கிறவன் நீ விழுந்து போவாய், நீ நாசமாகி போவாய், நீ மண்ணோடு மண்ணாய் போவாய். புரிந்து கொள்ளு. அடுத்தவனுடைய சோத்திர புருஷனை நீ என்ன செய்யணும்? உன்னுடைய ஆதாயத்துக்காக நீ கவர் பண்ணணும். இப்படி இருக்கணும் நம்ம நினைச்சவனை வச்சுக்கிடுங்களோ நம்முடைய வாழ்க்கை விழுந்து போகும், நம்முடைய ஜீவியம் விழுந்து போகும். ஒரு சமயத்துல முழங்கால் படியிட்டு கர்த்தர்கிட்ட உங்களுக்காக, உங்க புருஷனுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண முடியாத நிலையில உட்கார்ந்து இருப்பீங்க. ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், எல்லாம் இந்த உலகத்துல மாயை. மாயை மனதுக்கு சட்டை. அல்லேலூயா. தேவன் கொடுத்த ஆசீர்வாதமே எனக்கு உத்தமம். ஏசப்பா கொடுத்த ஆசீர்வாதமே எனக்கு உத்தமம். கவனம். பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. அவள் அநேகரை விழத்தள்ளிடுவாள், விழுந்து போயிடுவான். இன்னைக்கு பல ஊழியர்கள் விழுந்து கிடக்கிறது எதுல தெரியுமா? வேசித்தன பாவத்துல, விபச்சார பாவத்துல பொம்பளைங்க கிட்ட விழுந்து கிடக்கிறார். தப்பா நினைக்காங்க. பொம்பளை சொன்னாதான் கேட்டு ஊழியம் செய்யக்கூடிய எத்தனையோ கள்ள ஊழியக்காரர் இருக்கு. பொம்பளை சொன்னாதான் அவருக்கு என்ன செய்யும்? ஆமா, பரிசுத்தாவி இறங்கும். ஆம்பளை சொன்னா கேட்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் 10 பொம்பளையோட தான் தெரியும். எத்தனை ஊழியக்காரர் அப்படி இருக்கிறார் தெரியுமா? நான் யாரையும் குறை சொல்லுவதற்காக இல்லை, நான் பார்த்ததை சொல்லுகிறேன். எப்ப பார்த்தாலும் பொம்பளை தான் கதை. உன் பொண்டாட்டி கதை விடு, அடுத்த பொண்டாட்டி அடுத்தும் பொண்டாட்டி இருந்துக்கிட்டு கதை 4 பரிசுத்த வாட்டி சுத்தி இருப்பாங்க. ஊழியக்காரர் சென்டர்ல இருக்க கூட்டம்
முடிஞ்சோம். கூட்டம் முடிஞ்ச உடனே 4 பொம்பளைகள் இருக்காங்க. இந்த 4 பொம்பளைகள் அது என்ன 4 பேர் இந்த உலகத்தில் சொல்லுவாங்க. 4 பேர் இந்த 4 பேரை கொண்டுட்டோம்னு வச்சுக்கணும். 4 இருந்தாங்க. கூட்டம் முடிஞ்சா, சர்ச்சை முடிஞ்சா, ஜெபம் பண்ணியா, அடுத்த குடும்பத்தை பத்தி பேசாத, அடுத்த வீட்டை பத்தி பேசாத, சோத்திரம் நல்லா இருக்கீங்களா, ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு, கவலைப்படாதீங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, விறுவிறுவிறு போங்க, வீட்டில் அவுச்சு வச்சிருக்கிற இறைச்சியெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷம் அந்த நாளை மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை தின்று கொடுங்க. எங்க வேற என்னங்க சொல்ல முடியும் சொல்லுங்க? அடுத்தவன் கொண்டாட்டி, அடுத்தவன் இது, அடுத்த ஒரு காரியம், ஊரு கதை, உலக கதை, நிறைய இடத்துல பார்த்துருக்கிற கூட்டம் முடிஞ்சோட பாத்தீங்கன்னா, இவர் பாத்தீங்கன்னா மற்ற ஆளா மாறிடுவார். நான் பேர் சொல்லப்பா, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதா, மாறிடுவார். சுத்தி பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் கூட்டங்கள்லாம் நெஞ்சிடும், இவர் புல்லாங்குழல நெஞ்சிருப்பார், வச்சுக்கிட்டு இருப்பார். புல்லாங்குழலாம் வாங்க உங்க ட்ரெஸ் இன்னைக்கு சூப்பரா இருக்கு. இன்னும் யான் கொண்டாடி சொல்ல என் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. இவரோட உங்க சாரி சூப்பரோ சூப்பர். அதுக்கப்புறம் தான் என்ன வருது, உங்க நிலத்துக்கு இந்த சாரி நல்லா இருக்கு, நீங்க இப்படி கொடுத்தா என்ன, இப்படி கொடுத்தா என்ன, அது கொஞ்சம் ஏண்டா நீ ஊழியமாடா செய்யற ஊழியம். நான் போய் சொல்லல, பல சபையில இந்த கூத்துதான் நடக்கும். நீங்க பாருங்க, ஆம்பளையோட போறதை விட ஒரு பொம்பளை கூட்டத்தோட வந்து இறங்குவோம். நண்டக்கு 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 நண்டக்கு. அதிகமா ஆம்பளையோட போகக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு சிலர் தான் இருப்பாங்க. எங்க போனாலும் ஒரு வேனோட அடிச்சுட்டு போயிடும். இந்த இடமெல்லாம் எதிரே வந்துடக்கூடாதுன்னா நான் நிறைய காரியங்களை கட் பண்ணி வச்சிருக்கேன். அல்லேலூயா. அதனால வண்டியில போனா கூட நான் ஏத்த மாட்டேன், ரொம்ப யோசிப்பேன். நீங்க நினைக்கிறாங்க அல்லேலூயா, ஒவ்வொன்றையும் நான் ரொம்ப ஆழமா யோசிப்பேன். உங்களுக்கு தெரியாது, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைப்பீங்க பார்க்க போறாரு, ஏறவளை ஏற்றி போல அப்படின்னு நினைப்பீங்க. இப்படிதானே போறாரு, ஒத்தையதானே இருப்பாரு, 1000 காரணம். அல்லேலூயா. ஒரு வயசான கல்வியை ஏற்றி போனோம்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, புரியுதா? ஏதோ ஒரு நடுத்தரத்தில் உள்ளவங்க கூட்டிட்டு போன வச்சு அப்பந்தான் ஒருத்தன் பார்ப்பாங்க, மத்தோட பொண்டாட்டி மத்தவங்க ஏற்றி கொட்ட அடிச்சுவான். ஒரு ஊழியக்காரன் பொம்பளைங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான். அல்லேலூயா. சோத்திரம். நடக்கிறத சொல்றேன். கூட்டம் முடிஞ்சவன பாருங்க, ஒரு சர்ச்சிலையும் ஆமா ஆண்கள் சுத்தி நிக்கிறத விட இந்த பொம்பளைகள் நின்றுதான் ஐயோ எனக்கு என்ன சொல்றது, நமக்கு வேற ஒண்ணும் சொல்றது இல்லை. இதான் காரணம். விழுந்து போயிடுவான். பைபிள் சொல்லுகிறது அது நெருப்பு. அது என்னது? நெருப்பு. எனக்கு இல்லை, அவங்க எல்லாருக்கும் சொல்றேன். எந்த பொம்பளை கிட்டே போய் உட்கார்ந்து இருக்காது. அல்லேலூயா. சோத்திரம். இருங்க, அவர்கள் குடும்பமாக இருக்கும் போது பேசுறதுல தப்பு கிடையாது. தனியா பேசாதுங்க. தனியா ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு என்ன செய்யாதுங்க, பேசாதுங்க. விழுந்து போயிருவீங்க. நான் திரும்ப சொல்றேன், விழுந்து போயிருவீங்க. நீங்க எல்லாம் சாதாரண மனிதர்கள். கவனம், எச்சரிக்கை. கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல இந்த கேவலமான பாவம் பெருகி கொண்டே இருக்கும். எத்தனை காரியங்கள் இங்க நடக்குது பாருங்க தேசத்துல. ரொம்ப மன வேதனையோட நான் பேசிட்டு இருக்கிறேன். எங்க நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல, எனக்கு சொல்ல முடியல. அலுவலகத்தின் உச்சகட்டத்தில் இருக்கு. பாதுகாப்பு இல்லை, சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கிறீங்களா? பேச முடியல. ஏன் சோதம் போற பட்டணத்தில் உள்ள பாவம் அன்னைக்கு நடந்து பாருங்க. அந்த பாவமும் வெளியே அவர்கள் வந்த பிறகு உள்ள பாவங்கள் இன்னும் எத்தனையோ பாவங்கள்
கேவலமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குடிய பாவம். அல்லேலூயா. எவ்வளவு குடிய பாவம். எனக்கு அது பேச விருப்பம் இல்லை, விட்டுருவோம். அப்போ அதுல போய் என்ன செய்யாதுங்க, விழுந்து போயிடாதுங்க. கவனமாக இருங்க, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இசப்பா வெளியே போகும்போது சொல்லுங்க, என் கூட வாருங்க, என் பேச்சு என் செயல் எல்லாம் சரியா இருக்கணும். நான் வேலைக்கு போகிற இடம், நான் இருக்கிற இடம், போகிற இடம், நான் யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு வார்த்தை உங்களை குறித்து பேச கிருபைதாருங்க. அந்த ஆவி அப்படியே உங்களை விட்டு வெளியே போயிடும். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆவி உங்ககிட்ட வருதுன்னு வச்சுக்கீங்களோ, அந்த பிசாசு உங்ககிட்ட வரும்போது எங்க பேசுறது தெரியாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி போயிடும். முந்திருங்க, இயேசுடைய வார்த்தைக்கு முந்துங்க. வாசிக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, இது பைபிள் சொல்லுகிறது, நாம் இன்னைக்கு என்ன செய்யப்படல, இந்த காயம் கொடிதாய் கொண்டிருக்கிறது. காரணம் சீழ்பிடிக்கப்படல. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி 1வது அதிகாரத்துல இந்த 4, 5, 6 வாசிக்க போறோம். ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். நல்ல கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விழுந்து போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் உள்ளங்கால் தொடங்கி அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற இடம் உள்ளது. புரியல உங்களுக்கு? இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வீட்டில் போய் நல்ல வாசி. ஏன்னா இந்த வசனத்துக்கு முழுவதுமாக விளக்கம் கொடுக்க முடியாது. கொடுக்கணும் எனக்கு இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஆக ஒரு சிறிய காரியத்தை மாத்திரம் சொல்றேன். சீழ் பிடிக்கப்படணும். சீழ் பிடிக்கிறாதான் அந்த காயமாக. சீழ் என்று சொல்லுவது அந்த காயம். நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு புண்ணு இருக்கு அப்படிதானே? அந்த புண்ணுல அந்த மேலோட்டமா என்ன செய்ய மாட்டாங்க, காயத்துல மருந்து வச்சு கட்ட மாட்டாங்க. மேலோட்டமா செய்யறாங்கன்னா உள்ள இருந்து அந்த புண்ணை அழுக ஆரம்பிச்சிடும். அது பாய்சன் ஆகி அந்த மனுஷனை கொன்றும். அது ஒரு காலில் அப்படி ஒரு புண்ணு இருக்குன்னா நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. காலை எடுக்க வேண்டியது வந்துடும், கையை எடுக்க வேண்டியது வந்துடும். ஏன்? அது உயிருக்கே உத வச்சிடும். பைபிள் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்கத்துல கர்த்தருடைய வல்லமையான காயத்தை பிதுக்கிற வார்த்தைகளும் வேணும், சுகப்படுத்துகிற வார்த்தைகளும் வேணும், காயம் கட்டுகிற வார்த்தைகளும் வேணும். அல்லேலூயா. ஒன் சைடா நான் போக விரும்பல, கிருபையும் வேணும். அல்லேலூயா. எச்சரிக்கையும் வேணும். 2 இருக்கணும். நியாய தீர்ப்பு அவசியம், கிருபை அவசியம். 2 ஒண்ணுக்குள்ள போனாத ஒரு ஆத்மா முழுவதுமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சீல் பிதுக்கப்படணும். சீல் எப்படி பிதுக்கப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தையினால் தான் சீல் பிதுக்கப்படும். ஆண்டவர் எப்படி சீல் பிதுக்குவாரு? அதான் சொல்றோம்ல, கொஞ்சம் பரம சரணம் எடுத்துருவாரு. உங்களை கொஞ்ச நேரம் என்ன செய்வாரு? உடல் விடுவாரு. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அப்படியே மனசுல ஆண்டவரே இது இடக்கூடிய வார்த்தை. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் எப்படி இருந்தேன், நான் இயேசுவோடு எப்படி வாழ்ந்தேன், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு நிமிஷம் அந்த வாழ்க்கையை திருப்பி பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக. அநேக இடத்துல இன்னைக்கு மேற்பூச்சா என்ன செய்யறாங்க, நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். எரேமியா 6:16 குறிச்சு வச்சு வாசிக்கிடுங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சா என்ன செய்கிறார்கள்?
குணமாக்குறாங்க. மேலதான் நீங்க குணமாயிட்டு இருக்கிறீங்க, உள்ள இன்னும் குணம் ஆகுது. உங்க புண்ணு கொடிதாக இருக்கிறது, உங்க புண்ணு ஆறல. பைபிள் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்கிறேன். லூக்கா 10:34 ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. குற்றுயிராய் இருக்கிறான். சோத்திரம். மரண படுக்கையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சோத்திரம். அங்கே அது இயேசுவாக கூட வைத்துக் கொள்ளலாம். நல்ல மேய்ப்பனாகிய இயேசப்பா கிட்ட வந்து அவனுடைய காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து அவனை பத்திரமா என்ன செய்தாரா? தன்னுடைய ரதத்துல ஏறி அவனை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க புண்கள் எல்லாம் இன்னைக்கு சோத்திரம் ஆற வேண்டும். உங்கள் கொடிய காயங்கள் ஆற வேண்டும். அது எப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையினால் தான் அது ஆக்க முடியுமே தவிர உங்களால் ஆக்க முடியாது. சோத்திரம். இந்த வார்த்தை எனக்குரியது, என் குடும்பத்துக்குரியது, என் பிள்ளைகளுக்குரியது, என் புருஷனுக்குரியது, என் மனைவிக்குரியது, அது எங்களுக்குரியது என்று நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த நிமிஷத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. நான் பொய் சொல்லல. உங்க வீடு சமாதானமாய் மாறும், உங்கள் குடும்பம் சமாதானமாய் மாறும், உங்க வீடு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா நல்ல மேய்ப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சோத்திரம். நல்ல மேய்ப்பன் இவைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்ல மேய்ப்பனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் ஒருவர் மாத்திரம் தான் நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பன் உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்க இருதயத்தெல்லாம் பார்க்கிறாரு, உங்க ரணங்களை எல்லாம் பார்க்கிறாரு, உங்க வேதனைகளை எல்லாம் பார்க்கிறாரு. நிச்சயமாக உங்கள் காயங்களை அவர் ஆற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இயேசுவே என்னை அர்ப்பணி. இளமுக கர்த்தருக்கு மகிமை உண்டாக. ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை அர்ப்பணிக்க, என்னை அர்ப்பணிக்க, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்.